ஹாய்! திருவாதிரை குழம்பு ரெசிபி செய்ய போறோம். அதுக்காக 21 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் நானு. 21 வெஜிடபிள்ஸுமே தமிழ் காய்கறிகள். எதுவும் கேரட், பீட்ரூட், பீன்ஸ் இதெல்லாம் இல்லாம மீதி இருக்க காய். அது இல்லாம மொச்சக்கொட்டை, தட்டைப்பயிறு, துவரம்பருப்பு சேர்த்திருக்கேன். வெங்காயமும், தக்காளியும் சேர்த்து நல்லா எண்ணெய் ஊத்தி வணக்கிட்டு, அதில மல்லித்தூள் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நான் தாளிக்கிறேன் அடுத்தது. தாளிக்கிறதுக்கு எண்ணெயெல்லாம் ஊத்தாம, வெறும் இந்த தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்ட ஊத்திட்டு, அதிலேயே சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காய் வந்து பூசணிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் இது 3ம் குழஞ்சிரும் இல்லையா? அதனால் நான் வந்து தனியாக ஃபஸ்ட்டே அதை போட்டுக்கிறேன். மீதி காய்கறியை மட்டும் நான் எல்லாம் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இந்த காய்கறிகளை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு தேங்காய் வந்து ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து பேஸ்ட் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வேக வச்ச காய்கறிகள் 21 காய்கறிகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி கொதி விடணும். கொதி விட்டதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கிறேன். புளி வந்து நல்லா டார்க்கான அளவு. அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு, மொச்சக்கொட்டை, பருப்பு வகைகள், துவரம்பருப்பு இதெல்லாம் தனியாக ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதையும் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதுலேயே. புளிக்கரைசலை சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி விட்டு எடுத்துக்கணும். காய்கறிலாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் வெந்தயத்தூளும் சேர்த்து கூட மல்லித்தூள் ஆட் பண்ணி ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்புக்காக தனியாக ஒரு இதில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்து கருவேப்பிலை, வரமிளகாலாம் சேர்த்து எடுத்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், சூடான சுவையான திருவாதிரை குழம்பு ரெடி. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். பாய். திருவாதிரை ஸ்பெஷல்.